வணக்கம். இயக்குனர் சங்கருடைய டைரக்ஷன்ல ராம் சரண் நடிப்புல வந்திருக்கிற கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படம் எந்த மாதிரியான சேஞ்சு, எந்த மாதிரியான கேம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதனுடைய ஒரு சின்ன விமர்சனம் தான் அது. ஒரு அரசாங்க அதிகாரிக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஏற்படுகிற முட்டல் மோதல் தான் அந்த பதவி வெறியும் அந்த அதிகார அடக்குதலும் தான் இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன். தன்னுடைய அப்பாவா இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, அந்த முதலமைச்சரான அப்பாவையே போட்டு தள்ளிட்டு அந்த பதவியில உட்காருவதற்கு பதவி ஆசை பிடித்து அலைகிற எஸ்.ஜே. சூர்யா தான் இந்த படத்துக்கு மெயின் போன் அப்படின்னே சொல்லணும். அவர் தான் முதுகெலும்பு. அவரை வச்சுத்தான் ஹீரோயிசமே இங்கே காட்டப்படுது. அதை அடக்குவதற்கு வருபவராக ஒரு கலெக்டராக இருந்து கொண்டு அவர் செய்கிற விஷயங்கள், ராம் சரண் செய்கிற விஷயங்கள், அதை அவர் எப்படி விளையாடுறாரு, அதுல இருந்து இவர் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிற ஒரு அரசியல் அதகல சதுரங்க விளையாட்டு தான் இந்த கேம் சேஞ்சர். ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு அதிகாரத்துக்கும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு இருக்கிற அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் உன்னுடைய பதவிங்கிறது 5 வருடம் தான், ஆனால் என்னுடைய ஆயுசு முழுக்க நான் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுதான் இந்த படத்தினுடைய உண்மை. இந்த டயலாக எத்தனையோ படங்கள்ல நாம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். ராம் சரண் இந்த படத்துல ஒரு ஐபிஎஸ், இது ஐஏஎஸ், இது ஐபிஎஸ் தான், ஐஏஎஸ். ஏன் இப்படி அப்படின்னு சொன்னாக்க இதை பத்தி பின்னாடி சொல்ல வரும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு கலெக்டராக இருந்து அவர் செய்கிற நடவடிக்கைகள், அதை அடுத்து அவருக்கு ஒரு சஸ்பென்ஷன் கிடைக்கிறது, அந்த சஸ்பென்ஷன் விடுவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர் தேர்தல் ஆணையராகவே வருவது, அதற்கு பிறகு நம்மெல்லாம் ஒரு நாள் முதல்வர்னு முதல்வன் படத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த படத்துல 1 மணி நேர முதல்வரா எஸ்.ஜே. சூர்யா காட்டப்பட்டிருப்பார். இதற்கு பின்னணியில இருக்கிற விஷயங்கள் என்ன, கரப்ஷன் இல்லாத ஒரு அரசியல் சாத்தியமா, பதவிக்கு வருபவர்கள் ஊழல் இல்லாம ஆட்சியை நடத்த முடியுமா அப்படிங்கிற வழக்கமான டெம்ப்ளேட்டு, அதே டிப்பிக்கல் சங்கர் படம் தான் இந்த படமும். எடுத்திருக்கிறது ஃபுல்லாவே பார்த்தாக்க பயங்கர காரம், அதாவது ஆந்திரா ஸ்டைல்ல படம் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படம் தெலுங்குக்காகத்தான் எடுக்கப்பட்டிருக்கு, தமிழ்லையும் இதை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு. அந்த வகையில பார்த்தாக்க எஸ்.ஜே. சூர்யா இந்த கிராமத்துலலாம் கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்க, பின்னாடி பார்த்தாக்க அது ஒரு 100-150 பேர் இருக்கும், இல்ல ஒரு பேரை விட்டுட்டாலும் பெரிய தகராறு ஆகிப்படும். அதனால இந்த படத்துல ராம் சரண் கதாநாயகனாகவும் எஸ்.ஜே. சூர்யா வில்லனாகவும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்க சமுத்திரகனி, அஞ்சலி, அவங்க ஸ்ரீகாந்த், அப்படி இப்படின்னு நம்ம சுனில் அப்படின்னு ஏகப்பட்ட பேர், அத்தனை பேரையும் இந்த ஒரு கதாபாத்திர தன்மை கொடுக்க ஒரு கேரக்டரைசேஷன் உருவாக்கப்பட்டிருக்கானாக்க இல்லை அப்படின்றத தான் பதிலாக சொல்லணும். இந்த படம் ஒரு எந்த லாஜிக்கும் கிடையாதுங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியா பார்த்துட்டு வந்தா போதும் அப்படின்னாக்க, ஒரு சங்கர் படங்களுக்கே உண்டான அந்த கலர்ஃபுல்லா இருக்கட்டும், சங்கர் படங்களுக்கே உண்டான பில்டப்புகளா இருக்கட்டும்னு ஒரு 2 மணி நேரம் 50 நிமிடங்கள் படங்களை போர் அடிக்காம பார்க்கலாம். ஆனா லாஜிக்கெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது என்ன முதல்வன் படம் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. முதல்வன் படத்துல எப்படி பக்கத்திலேயே ஒரு டைப்ரைட்டர் இருந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பாரோ, அங்க டைப்ரைட்டர் இப்ப நவீன காலம் இல்லையா, லேப்டாப், டக்குன்னு ஜம்ப் ஆவாங்க அதிகாரிகள் எல்லாம், ஊழல்வாதிகள் எல்லாம் அப்படின்ற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். இந்த படத்துல ராம் சரண் அவருக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு தனி ஹீரோவா அவர் நடிச்சிருக்கிற ஒரு படம் அப்படிங்கிற வகையில அவருக்கு இது ஹிட் படமாக இருக்கலாம். ஒருவேளை ஆந்திர தேசத்துல, அக்கறை தேசத்துல இந்த படத்தை ஆஹா ஓஹோ அப்படின்னு கூட கொண்டாடலாம். ஆனா நமக்கெல்லாம் சங்கர் படம், முதல்வன் மாதிரி படம், அதெல்லாம் அந்நியன் மாதிரி படம்லாம் நிறைய பார்த்துட்டதுனாலயோ என்னமோ இது பெரிய அட அப்படிங்கிற மாதிரி போட வைக்கல அப்படிங்கிறது உண்மை. கதாநாயகி எத்தனை கோடி ரூபாய் சம்பளம்னு தெரியல, அதை கழிச்சிட்டாலே இந்த படம் இந்த படத்துல கதாநாயகியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஐபிஎஸ் படித்து போலீஸ் ஆகிறத நான் விரும்பல அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் ஆயிடுவார் இவரு. ஆனா அவங்க காதலிக்க மாட்டாங்க. அதுக்காக உடனடியா ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆவார். நான்லாம் +2 2 தடவை 3 தடவை அட்டம் எழுதி பாஸ் பண்ணேன். ஆனா படத்துல ஹீரோ ஐபிஎஸ் போலீஸ் ஆயிடுறாரு. அதற்கு பிறகு காதலிக்கல அப்படின்னு சொன்ன உடனே, நீ ஐஏஎஸ் ஆகியிருப்பேன்னு தான் நான் நினைச்சேன், நீ ஐபிஎஸ் ஆகக்கூடாது, நீ ஏன் ஐபிஎஸ் போலீஸ் ஆகணும் நீனு அப்படின்னு சொன்ன உடனே ஐஏஎஸ்க்கு படிச்சு கலெக்டர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் என்னடானாக்கா
தமிழகத்தினுடைய ஆந்திர தேசத்தினுடைய தேர்தல் ஆணையராக ஆயிடுவார். தடன்னு பரவாயில்லடா, இல்லை அரசாங்க உத்தியோகம் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் நல்லபடியா இருக்க அப்படின்னு பார்த்தாக்கா படத்துல நீங்க எந்த இடத்துலையுமே லாஜிக்லாம் பார்க்க முடியாது. ஒரு தெலுங்கு படத்துல ஒரு ஹீரோவை எப்படி இன்ட்ரோ இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின்ல இருந்து அடிக்கிற ஃபைட்டா இருக்கட்டும், அதற்கு பிறகு அவங்கள அடியாட்களை எல்லாத்தையும் தண்டவாளத்துல கைத்த போட்டு கட்டிட்டு வில்லன்ட்ட முடிஞ்சா உன் ஆளை காப்பாத்திக்கிறா, நான் இப்போ என் ட்ரெயின் போயிடுச்சு, இப்போ நான் என்ன செய்யறது? நாங்கள் ஐயா நீங்கள் என் ஹெலிகாப்டர் வேணா எடுத்துகிட்டு போங்கயா அப்படின்னா, சரி நான் உன் ஹெலிகாப்டர் நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னோட ட்ரெயின் டிக்கெட்டு நீ போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா இருக்கட்டும். அங்கே ட்ரெயின் வந்துட்டு இருக்க அடியாட்கள் எல்லாம் கட்டி போடப்பட்ட தண்டவாளங்கள்லாம் அப்படியே இருக்க என்ன செய்ய போகிறாங்கன்னு வில்லனால தலகால் புரியாமல் ஐயோ அப்படின்னு பதற நம்ம ஹீரோ ராம் சரண் அவர் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து அப்படியே பறந்து அப்படியே கீழே அப்படியே லேண்ட் ஆகிற மாதிரி வந்து கையில் இருக்கிற இவ்வளோ பெரிய வீச்சர் வாழை கத்தியால் சரசரன்னு அந்த கயிறு அறுக்க அவங்களெல்லாம் காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த படம் ஆரம்பிக்குது. இது மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் இப்படித்தான் நம்மளை அயற்சி அடைய வைக்குது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காட்சிகளை வந்து அடுக்குகிற ஒவ்வொரு காட்சிகளும் நல்லா இருக்கு. ஆனா ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு திரைக்கதையா இந்த படம் சரியானபடி திரைக்கதை அமைக்கப்படலை அப்படின்றது வருத்தமான விஷயம்தான். கேம் சேஞ்சர், அதாவது ஒரு ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ இருந்து ஒரு விளையாட்டு, ஐஏஎஸ்ஆ இருந்து ஒரு விளையாட்டு, அதிலும் உச்சமா தேர்தல் ஆணையரா இருந்து ஒரு கேம், பதவி வெறி பிடித்தவர்களை வந்து அடக்குவது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே சங்கர் படங்கள்ல ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு அர்ஜுன் தான் கொள்ளையடிப்பாரு, முதல்வன் அப்படின்னு ஒரே ஒரு அர்ஜுன் தான் போராடுவாரு, அந்நியன் அப்படின்னு ஒரே ஒரு அம்பி தான் அந்நியனா மாறுவாரு. அதே போல இந்த படத்துலயும் ஒன்மேன் ஆர்மி தான், ராம் சரண் தான் எல்லா வேலைகளையும் பார்க்கிறாரு. இதுல போதா குறைக்கு நாமெல்லாம் வந்து நிமிர்ந்து நடப்போம், இல்லாட்டினா குனிஞ்சி நடப்போம், இல்லாட்டினாக்கா இப்படி நடப்போம், இல்லாட்டினா இப்படிலாம் நடப்போம் இல்லையா. ஆனா இந்த படத்துல சுனில்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை சைடிலேயே நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறது. இந்த உலகத்துல அது மாதிரி யாராவது இருக்காங்களான்னு தெரியல. இன்ஃபேக்ட் ஒருவேளை கின்ன சாதனைக்கு யாராவது இது மாதிரி சைடிலேயே நடந்து கின்ன சாதனைக்கு பேர் வாங்கியிருக்கலாங்களான்னு தெரியல. இதை அவர் எங்க பிடிச்சாருங்கிறதும் நமக்கு தெரியல. அஞ்சலி கதாபாத்திரம் வந்து சரியாக கட்டமைக்கப்பட்டிருந்ததுனாக்கா அது நல்லா இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் எல்லா படத்துலையுமே ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வச்சிருப்பாரு சங்கர், இந்த படத்துலையும் ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று வச்சிருக்காரு. அது கொஞ்சம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதான் பார்க்க வேண்டியிருக்கு. தமன் அவர்களுடைய இசையில வந்து பாடல்கள் எல்லாமே கேட்கும்படியாகவும் பார்ப்பதற்கு ரசிக்கும்படியாகவும் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஒளிப்பதிவாளர் கடுமையான உழைப்பை கொடுத்திருக்காரு. அவருடைய ஒவ்வொரு ஆங்கிளுமே பிரமிப்பை ஏற்படுத்துற வகையில இருக்கு. வசனம் அவரும் விவேக்கும், சங்கரும் விவேக்கும் சேர்ந்து எழுதியிருக்கிறதா டைட்டில போடுறாங்க. அப்படி ஒன்றும் வசனம் பாலகுமாரன் வசனம் போல, சுஜாதா வசனம் போல இது அப்படி ஒன்றும் பெரிய அளவுக்கு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தலை. இந்த வகையில இந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படம் வந்து என்ன சேஞ்சு பண்ணிட முடியும் இந்த நாட்டை? ஒரு சேஞ்சும் பண்ண முடியாது. அவங்க பாட்டுக்கு அரசியல் தலைவர்கள் கேம் விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க, அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனால் இப்படி ஒரு கற்பனையாக ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு கதையை வந்து நாம் கைத்தட்டி ரசித்து விசிலடிச்சுட்டு போகிறதா இருந்தால் போகலாம், உங்கள் விருப்பம். வணக்கம். என்னுடைய மார்க்கு இந்த கேம் சேஞ்சர் படத்துக்கு 40 இல்லாட்டினா 39, அவ்வளோதான் என்னுடைய மார்க். வணக்கம்.